கொடுங்க கொடுங்க கொடுங்க. உங்க மருமக வருவாங்கன்னு பார்த்தோம், நீங்க வந்துட்டீங்க. ஏன் அம்மா கொடுத்தா குடிக்க மாட்டியா? சுரேஷ் ஒய்ஃப் எங்கம்மா? அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க காஃபி குடிங்க. டேய் சாப்பிட்டுட்டுங்கடா, இது வந்துடுறேன். துபாரா ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தனோ நம்மள கட்டி விட்டு போறான் பாத்தியா? புதுசா கல்யாணம்னா அப்படி தாண்டா இருக்கும். எங்க கிளம்புற? என்னங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்ன பண்ற? மேல போய் என் துணிலாம் காயுது இல்ல, அதுல எடுத்து அயன் பண்ணி வைக்கிறேன். ஓகே சரிங்க. என்னடா நீ மட்டும் தனியா வர? ஒய்ஃப் எங்க? அவன் மேல குளிச்சிட்டு இருக்கா, வாங்கடா ஒரு தம் போட்டு வந்துரும். என்னென்ன வந்தோடனே கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணிய பாக்கலன்னு வந்தான், அதுதான் மேல ஏதோ குளிச்சுக்கிட்டு இருக்குதாமே. அண்ணி எங்க குளிச்சிட்டு இருக்காங்க? வேலையை பாரு. மொட்டை மாடியில துணி காய வச்சிட்டு இருக்காங்க. போடின்னு சொல்றேன்ல. சும்மா இருடா, ஏன்டா அவளை இது பண்ணிட்டு இருக்க? போய் சொல்றான் பாரு. வாங்கடா. உங்களுக்குலாம் எப்ப கல்யாணம்? யாருக்கு தெரியும்? உங்க அண்ணி மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா நாங்க கட்டிக்க மாட்டோம் நான் சொல்றோம். கரெக்டா சொன்னீங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எங்க அண்ணிய பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது, நேர்ல பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு என்ன பண்றது, உங்க அண்ணன் தான் எங்க கண்ணிலே காட்ட மாட்டானே. என்னம்மா உங்க அண்ணி எங்கேயும் காணா? இங்க இல்லன்னா என்ன, பெட்ரூம்ல இருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. சொல்றல அண்ணி, அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். அண்ணி கதவு திறங்க. ஐயோ அண்ணா, இந்தாங்க குடிங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா ஒத்துழைச்சிருக்க மாட்டேனா? நல்ல வேலை சின்ன காயத்தோட போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஏன் நிலைமை என்னங்க ஆகிறது? நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். எனக்காகவாவது உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
அந்த திருச்சி பார்ட்டிடா. போய் பேசி கரெக்ட் பண்ணிடலாமா? போ போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கா? எப்படிடா மறக்க முடியும்? வாழ்க்கையில முதன்முறையா நடக்கிற எதையும் அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா என்ன? எனக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் வழி விடுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உண்மையிலே நீங்க சூப்பருங்க. கெட்டு போயிட்டோமேனு மூக்க சிந்தின்னு மூலையில உட்காராம கண்ணுல சிக்கிறவனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிட்டீங்களே. இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும். நமக்கு இல்ல எதுக்கு பிரச்சனை? பேசாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம். அந்த மாதிரி எனக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி சொன்னா எப்படி? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், அப்படியே ஒரு காபி பால். 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். ஓகே, இது பாயிண்ட். அப்படி எல்லாம் அனுப்ப முடியாது, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். சரி, 3 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தர் காணோம். பாருடா, பாத்தி 4 பேர் மேலேயும் குறியா இருக்கு. சுரேஷுக்கு போன போடு. ஒரு நிமிஷத்துல வந்துருவான். மச்சான் சுரேஷ் எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்டா. மச்சான், அந்த திருச்சி பஞ்சல் புறா அதான்டா அந்த மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ் மடக்கி வச்சிருக்கோம். என்னடா சொல்ற? நீ உடனே கிளம்பி அஜந்தா காம்ப்ளெக்ஸ் வந்துரு. ஓகே, சரி வரேன். பாத்தி சிக்கிக்குச்சின்னு சொன்ன உடனே பையன் பறந்து வர்றான் பத்தியா? வாடா வா மச்சான். எப்படி ஷாக்கா இருக்குமே? சுரேஷ் அன்னைக்கு போதையில சரியா பார்க்கலன்னு ஃபீல் பண்ண. செம்ம டிக்கெட்ரா. ரொம்ப பேசுறீங்க. இந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. பார்த்து என்ன பண்ண போற? போடா லூசு. ஏன் சுரேஷ், இவன் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சா அப்பப்போ குவார்டர் வாங்கி கொடுத்து இவளை பர்மனண்டா கரெக்ட் பண்ணிடலாம்ல. இது பாருங்க, நான் ஏன் வழியில போயிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒன்ன நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நீ தான் எங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற. என்ன சுரேஷ்? செஞ்சு தப்பு நினைச்சு வருத்தப்படாம திரும்பவும் அதே தப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்கிறோன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி தப்பால கரெக்ட் பண்ணிடுவோம். கம்மிங் சண்டே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ள அப்படியே நிக்குதுடா. அவ இடுப்புல பார்த்த மச்சத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கடா மச்சான். ரொம்ப டென்ஷன் ஆகாதடா, சுரேஷ் கரெக்ட் பண்ணுவான். டேய், அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்றான். நான் கூட அன்னைக்கு அவசரத்துல காமாச்சோமான்னு சரியாவே பார்க்கலடா. மச்சான், இனிமே அவ நம்ம கூட தான் இருக்க போறா. சுருக்கமா சொல்லணும்னா நாமெல்லாம் அவளுக்கு தாலி கட்டாத புருஷனுங்க. சூப்பர் பச்சா டேய். இந்த விஷயம் அவன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் தொழிலே மாத்தி பாட்டா. சூப்பர் மச்சான். எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், சும்மா பேசாதடி. அவனை கூப்பிட்டா நீ எங்க வேணா போயிடுயா? வர மாட்டேன்னு சொல்லிருந்தேனா அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்புறம் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது தெரிஞ்சிடும். மான ரோஷத்தை பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம், ஆனா என்னால முடியாதுங்க. இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க அவமானப்படவோ கேவலப்படவோ நான் காரணமா இருக்க மாட்டேங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் மட்டும் இல்ல நீங்களும் சந்திச்சா அது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னம்மா திடீர்னு கிளம்ப சொன்ன? அத்தை, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா குடும்பத்தோட முருகர் கோவிலுக்கு வரோன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அதான் போலான்னு. நல்ல விஷயம் தானே, சொல்லிருக்கலாமே. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு. நம்ம மருமக நம்ம எல்லாரையும் கோவில கூப்பிடுறா. மருமக கோயிலுக்கு கூப்பிடுறாளா? அப்ப கண்டிப்பா போக வேண்டியதான். மருமக பேச்சுக்கு அப்பீலே கிடையாது. கடை லீவு, வாங்க போலாம். அம்மா உன் புருஷன் எங்க? அண்ணா என்ன கம்ப்யூட்டர் சென்டர்ல டிராப் பண்ணிடுறீனா? எனக்கு வேலை இருக்கு. அண்ணா பக்கத்துல சொன்னா கேட்டு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் நான் எனக்கு டைம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு வேலை இருக்கு, போடி. மாமா, குடும்பத்தோட கோயிலுக்கு வரோம்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். அவர் எங்கேயோ வெளியில போறாரு போல இருக்கு. எங்கேயும் போக மாட்டான். அவனும் உன் கூட கோயிலுக்கு வருவான். அதை எடுத்துக்க. டேய் நில்லுடா. என்ன? துரை எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பின்ன நாங்க மட்டும் வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். அவ கோயிலுக்கு போன ஆசைப்படுறாள்ல.
மா சொல்லுமா அவர்கிட்ட. அம்மா என்னடா சொல்லணும்? சரி முறைக்காத, நீ சொல்லுமா. என்னப்பா எங்க போனாலும் கோவிலுக்கு போயிட்டு போறது நல்லது தானே? ஆமா, நாம ஒன்றும் தள்ளி இருக்கிற கோயிலுக்கு போல, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போறோம். என்னது முருகன் கோயிலுக்கா? உங்க ஃப்ரெண்டு வேலை செய்யறாருல அந்த முருகன் கோயிலுக்கு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அடுத்த நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கலாம். டேய், குலதெய்வம் எங்கேயும் ஓடி போயிடாது, அங்கேயே தான் இருக்கும். போய் கார் சாவி எடுத்துட்டு வா, போ. வாங்க போலாம். அப்பா என்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ் வேண்டாம், நீ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கரண்ட் கட்டு, நீ வா, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வாடா. எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிக்கிறான் பாரு. ஹலோ ஹலோ சீதா, சொல்றா. நீ கிளம்பி நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், கோயில் அபிஷேகம் நடக்குதுடா, வர முடியாதுடா. டேய், அதை விட முக்கியமான விஷயம்டா, நீ ஒரு half an hourல திரும்பி போயிடலாம் வா. டேய், அப்பா இருக்காருடா, திட்டுவாருடா. பி சீரியஸ், லேட் பண்ணாத கண்டிப்பா வர. வந்துடுறேன்டா. போய் எங்கடா கிளம்பிட்ட? அப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறப்பா. கோயிலுக்குன்னு வந்துட்டா பூஜை முடி வரைக்கும் வெளியே போக கூடாது. எப்ப பார்த்தாலும் வெளியே போக கூடாது, உள்ள வரக்கூடாது. சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏய், என்னடா ஏத்து பேசுற? பேசாதீங்கப்பா. கையை கட்டிட்டு ஆபீஸ் போக வேண்டியவன இங்க கோயில்ல மணி அடிக்க வச்சு படிச்ச லட்சணம் அப்படிடா. படிப்பை பத்தி பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய், உன் கோவத்துல ஆத்துல வச்சுக்கடா. முதல்ல போய் அர்ச்சனை கவனி. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவேன் நானு. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. முருகன் சன்னதியில் ஆள் நிக்கிறாங்க, போய் அர்ச்சனை கவனி. தெய்வானை கனவா நெடுகின்ற கலையே என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. மருமகதான் ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு சொன்னா, அதான் குடும்பத்தோட வந்திருக்கோம். அதோ சுரேஷ் மருமகளும் வராங்க பாரு. சுரேஷா? என்ன போன் பண்ணி அவசரமா வர சொல்லிட்டு இவன் இங்க வரான்? என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. வாமா, பக்கத்துல நில்லுடா. வா. என்னப்பா என் மருமகளை வெச்ச கண் வாங்காம பாக்குற? இல்லம்மா, இப்பதான் சுரேஷோட வைஃபை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். குடுமா, இந்த அர்ச்சனை ஆரம்பி. அர்ச்சனை திட்ட கொடுப்பா. இந்தா, இத வாங்கிக்கம்மா. போலாமா? வரேன்ப்பா. உங்க அப்பாட்ட சொல்லு நாங்க வந்துட்டு போனோம்னு. வணக்கம். என்னன்னு விசாரிச்சியா? தற்கொலை பண்ண செஞ்சு உண்மையிலே செஞ்சிட்டேடா. என்னை பாருடா, பாருடா. ஏய், சொல்லாம போயிட்டேடா. நான் எப்படா தனியா இருப்பேன்? ஒத்தப்பிலே பத்தலே என்னை விட்டுட்டு போயிட்டேடா. அத்தி என்னை பாருடா. நான் யாரடா பார்த்தேன்? தள்ளு தள்ளு தள்ளுப்பா. யாரு பையனோட அப்பா? யாரு பையனோட அப்பா? இதுல ஒரு கையெழுத்து போடு. சீதா விளையாட்டுக்கு தற்கொலை பண்ணுவேன் சொன்ன உண்மையிலே பண்ணிட்டு வந்துட்டேன். பாருடா, என்னைய ஒன்றா பாருடா. அத்தி பாருடா, நான் யாரடா சீதா விளையாட்டு போயிட்டு
Try to react. Do not let others come to know the fact. Time to act. Time to react. Do not let others come to know the fact. ஹலோ ஹலோ டேய் நான் சீதா பேசுறேன்டா. சொல்லு மச்சான். எங்கடா இருக்கீங்க? டேய் நம்ம நிஜாம் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கோம். டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. ஏன் இப்போ என்ன பண்ற? பேசிட்டு தானே இருக்க, சொல்லு. டேய் விளையாடாதடா, ரொம்ப சீரியஸான விஷயம்டா. சீரியஸான விஷயமா? நான் நேர்ல வந்து சொல்றேன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க. ஆடா அங்கே உட்கார். ஆடா போயிட்டு பேசலாமா? என்னடா இப்படி பண்ணிட்ட? எப்படி பண்ணிட்டேன்? நம்ம 4 பேரும் சேர்ந்து கெட்ட பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிருக்கேடா. நானும் அதான் நாக்கு போட்டுட்டு செத்துருப்பேன்டா. அப்படியா? என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா நீ என்ன சொன்ன? நாக்க போடிக்கிட்டு செத்துருவேன்னு சொன்ன. நான் போன்ல என்ன சொன்னேன்னு கேட்டேன். முழிக்காதடா, உன்கிட்ட தான் கேட்குறேன். என்ன சொன்னேன்னு கேட்டேன். டேய் என்னடா? என் பொண்டாட்டி யாருன்றது சொல்லிட்டியா? இல்ல நேர்ல பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். அப்போ அவங்கள நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன். பசங்க கிட்ட சொல்லாம எப்படிடா? அப்படின்னா நான் உனக்கு முக்கியம் இல்லை, அப்படிதானே? நடந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறோமேன்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துதா? தப்பு இல்லை, நான் செஞ்சது சரிதான். இதை நீ போய் பசங்க கிட்ட சொல்ல, அவங்க அதை ஊருக்கே சொல்ல, அவமானத்துல என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறத விட பேசாம நீயே செத்துற. எப்படி எப்படி அவன் தொடையில இருக்க மச்சான் உன் கண்ணுக்குள்ளேயே நிக்குதா? அதை பார்க்கணும்னு வேற சொன்னல நீ. டேய் சொன்னியா இல்லையா? உன் பொண்டாட்டின்னு தெரியாம சொல்லிட்டேன்டா. இல்லடா, நாங்க 2 பேரும் ஒன்னா நடந்து வரோம்னு வச்சுக்கேன். அதை பாத்தீனா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவ தொடையில இருக்க மச்சம் தான் ஞாபகத்துக்கு வரும். வராதுடா. வருமா வராதா? இல்லடா வரும். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரும். அதனால நீ இப்பவே செத்துரு. தவிர வேற வழி தெரியல சீதா. மன்னிச்சிடா சீதா, சாரிடா. என்னங்க என்னங்க, ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கீங்க போல இருக்கு. உங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாரேன்னு துக்கமா? விடுங்க, தற்கொலை தானே செஞ்சுக்கிட்டாரு. ஏதோ நீங்க கொலை பண்ண மாதிரி ஃபீல் பண்றீங்க. பட்னி கிடக்காம இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. போயிட்டான்டா. மொத்தமா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். என்னால நம்பவே முடியலடா. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? அவன் தானா சாகல, நாம தான் அவனை கொன்னுட்டோம். அவன் போன்ல சொல்றேன்னு சொன்ன விஷயத்தை நேர்ல சொல்லியிருந்தானா நாம அவனை சாக விட்டுருப்போமாடா. ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நட்பு உண்மைன்னா இனிமே நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவுமே இருக்க கூடாது. என்னடா சொல்ற? ஆமா மச்சான். நீ என்னடா சொல்ற?